வணக்கம். தமிழக வாழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விநாயக மெய்யரசின் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச வரேன்னா, தமிழக முதல்வர் இன்றைய நிலைமையில் இன்றைய தமிழக முதல்வர் அண்ணன் அன்பு தளபதி விஜய் அவர்கள் பணியை செய்ய விடுங்க. ஏன்னா இது மக்களால் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 108 சீட்டை கொடுத்து நீங்கள் போய் ஆட்சி செய்யுங்கன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் உதவி பண்ணியிருக்கிய, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்காக இருக்கிறவங்களை எல்லாத்தையும் நீங்கள் டைம் கொடுத்தீங்க, 6 மாதத்துக்கு டைம் கொடுத்தீங்க. ஆனால் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இப்போ கண்களை உட்கார வைக்கிற மாதிரி அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக பேட்டி கொடுக்குற நிலைமைக்கு கொண்டு போயிட்டீங்க. கூட்டணியில் அவங்களை அனுப்பி வச்சோன்னு சொல்றீங்க. சரி, அனுப்பி வச்சிய ஆட்சி அமைக்கிறதுக்கு சரி, அவங்க தான் 108 சீட்டு வச்சிருக்கான்னு நான் ஆட்சி அமைக்க விட்டாச்சு. இது மக்களோட தீர்வு. மக்கள் லெட் த பீப்புள் டு டிசைட். அவங்க தான் சரி போராடுறாங்க. கரண்ட் இல்லை, இவங்க சொல்றாங்க கரண்ட் இல்லை. நீங்க 40 வருஷம் பண்ணினதை 40 நாள்ல ஒருத்தரை நீங்க கன்னிங் பண்ணா அவங்க எப்படி செய்வாங்க? 40 நாள்ல 40 வருஷம் கதையை இப்போ அவரை அதை சரி செய்யறதுக்காக அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்கணும், ஒவ்வொருத்தவங்களையும் டேட்டா கலெக்ட் பண்ணணும், ஒவ்வொருத்தவங்க என்ன செய்யறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வேணும். அது எதுவும் இங்க கொடுக்குற மாதிரி தெரியல. ஆனா அது எதை தொட்டாலும் குறை, எதை தொட்டாலும் இது தப்பு, எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் தப்புன்னா அவங்கள புரிஞ்சுக்க வைங்க. அங்க எலெக்ட் ஆகி வந்திருக்கவங்களுக்கு பாதி பேர், முக்கால்வாசி பேருக்கு எல்லாம் புது ஆட்கள். அவங்கள நம்ம உங்க வீட்டுல ஒரு மகனோ உங்க வீட்டுல ஒரு பிள்ளை ஒரு எம்எல்ஏ ஆகி அங்க வந்துச்சுன்னா நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? ஒரு பெருமைப்பட்டு அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி மேல அவங்களுக்கு இதுதான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. அவங்க தப்பா செஞ்சாலும் அதை நீங்க சொல்லி திருத்துறதுக்கு அதுக்குதான் எதிர்கட்சியா உட்காந்துருக்கீங்க. ஒரு எதிர்கட்சி இல்லை, இப்ப நிறைய பேர் இங்க உட்காந்துருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளு. இதுக்கு அவங்கள மின்சாரத்துறையா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கூட நின்று அவருக்கு கை கொடுங்க. அவர் சிறப்பா லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, எல்லாரையும் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல இந்த நாட்டை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு வேற என்ன வேணும்? வேற எப்படி அதை சரி செய்யறது? அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு. அவர் எடுத்திருக்க எய்ம், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அவரை வச்சு துன்புறுத்துறது, ஒரு மனுஷனை அவங்கள ஒரு மனுஷனை மன உடைஞ்சிற மாதிரி டெய்லி பண்றது, இதை தயவு செய்து விடுங்க. சட்டமன்றத்துல நீங்க கேள்வி கேட்டிய, அவங்களால முடிஞ்ச அளவு பதில் சொல்லிட்டாங்க. அவங்கள செயல்ல காட்ட விடுங்க. அவங்க ஒவ்வொன்றா செய்வாங்க. செய்யறதுக்கு தானே வந்திருக்கோம், செய்யத்தானே போறோம். செய்யாம எப்படி விட முடியும்? அதுக்கு நம்பிதானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இருக்க ஊழல், ஏற்கனவே நடந்த லஞ்சம், இது எல்லாருக்கும் தெரியாம இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எங்க போனாலும் அதை வச்சுதான் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஊர்ல போய் கஷ்டப்பட்டு பிள்ளைய விட்டு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறவன், அவன் 1 லட்சம் 2 லட்ச ரூபா சம்பாரிச்சு ஊருக்கு அனுப்புனாலும், 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு ஊருக்கு அனுப்புனாலும், ஊர்ல ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு அவங்களும் ஈக்குவலா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அது எந்த இதுல ஈக்குவல் பண்ணுவாங்க? என்னன்னா மக்களை என்ன வேண்டி விரும்புகிறா, மக்கள் ரெடியா தான் இருக்காங்க, மக்கள் சரியா தான் இருக்காங்க. ஏன் அவங்கள இவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? தயவு செய்து அவரை பணி செய்ய விடுங்க. எல்லா அமைச்சர்களையும் நிம்மதியா பணி செய்ய விடுங்க. எல்லாருமே சிறந்து விளங்குவாங்க. எல்லாமே பார்த்து பார்த்து தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாட்டினா கூட கை கொடுத்து மேலே தூக்கி அவங்கள ஆட்சி செய்ய விடுங்க, நல்லாட்சி செய்ய விடுங்க. இதை மக்கள் உணர்ந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லதோ கெட்டதோ மக்கள் அதை புரிஞ்சு, அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யறதுன்னு. நீங்க எதிர்கட்சி செய்யறீங்க, நீங்களும் அரசியல் செய்யணும், அவங்களும் அரசியல் செய்யணும். அரசியல் செய்ய தெரியலன்னா நீங்க செய்யறத வச்சு அவங்க கத்துக்குவாங்க. ஏன்னா பிறந்தோடனே நீங்க 3 தலைமுறையா ஒவ்வொரு கட்சியிலையும் 3 தலைமுறையா 40 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம்னு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் இருக்கீங்க. ஆனா
இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராக இருந்தாலுமே அவங்க எம்எல்ஏவோ ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க பணியை அவங்க செய்வாங்க. அவங்க செய்ய வைக்கிறதுக்கு அரசாங்க ஊழியர்கள் இருக்காக, என்ன செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு செய்ய வைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களும் சரியா செய்யலையா நீங்க செய்ய சொல்லுங்க. இதை வந்து நீங்க வந்து இதை ஒரு நெகட்டிவாவே எடுத்துக்கிட்டு எப்போ எடுத்தாலும் நெகட்டிவாவே பார்த்துக்கிட்டு அதை செய்யாதீங்க. நல்லது வந்தா வாழ்த்துங்க, நல்லது செய்யலைன்னா செய்ய சொல்லுங்க. அவங்க செய்யத்தான் போறாங்க. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்களுக்கு 1 ரூபா கொடுக்காம பணம் கொடுக்காம ஜெயிச்சு வந்திருக்காங்க. எம்எல்ஏவே யாருன்னு தெரியாம இந்த ஒரு மனுஷனுக்காக, அந்த ஒரு முகத்துக்காக, அந்த ஒரு ஜீவனுக்காக மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் வந்து யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாரு. அவர் வந்து யாரையும் லஞ்சம் வாங்க விட மாட்டாரு. லஞ்சம் வாங்கினா அதுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுப்பாரு. மக்கள் பணத்தை வீணாக்க மாட்டாரு. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வீணாக்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து அதை எஸ்கலேட் பண்ணி இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ரைஸ் பண்ணுங்க. அதை வந்து அவர் வாபஸ் வாங்குறதுக்கும் அவர் வந்து உகந்த ஆள் தான். அதனால மக்களே, மக்களாகிய சட்டமன்றத்தில் நடக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால எல்லா கட்சிக்காரங்களும் மக்களும் தளபதிக்கு உதவி நல்லபடியாக ஆட்சி செய்ய உதவி பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களின் நண்பன் விநாயகம் ஐயரசு. நன்றி, வணக்கம்.